ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிறடைக்கு ஆசை சீரியலில் நிறைய டேர்னிங் பாயிண்டில் வந்து வரப்போகுது அப்கமிங் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே நேரத்தில் 3 சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, ப்ரைம் டைம் சீரியலில் பண்ணுறாங்க. அதுவும் 3மே 9 மணி ஸ்லாட்டில் தான் அவங்களோட சீரியல் வந்து வருது. ஸோ இது வந்து அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண மறந்துட்டு அதை உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மாவே பெரிய விஷயம் இல்லை, வேறு லாங்குவேஜ் ஒரே மாதிரி டைம் 9 o'clock ப்ரைம் டைம் ஸ்லாட்டு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்க வந்து நல்ல எஃபர்ட் போடுறாங்க மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக அவங்க இன்னும் வந்து நிறைய ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டேர்னிங் பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்டை எடுத்தது தான். ஸோ நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய் இருக்கும்ல, அது திருடி வந்து தின்னுட்டுருக்காங்க. ஸோ நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் திருறாரு, ஆன் ஸ்க்ரீன்லேயும் திருறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் அவங்க ஃபேஸ் ரிவீல் காமிக்கல, வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இதில் இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ரோமியா அப்படிங்கிற மாதிரி, ரோமையா கிடையாது, ரோமையா அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேரை வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அந்த எபிசோட்ஸு. ஆனால் அந்த பக்கம் வந்து எங்கேயோ பெரிய லெவலில் சிக்கப்படுற மட்டும் தெரியுதுங்க. அந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க. நாளை ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே அறிகுறி காமிக்கிது போல். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல மனோஜ். அவர் சும்மாவே பயப்படுவார். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதுவே ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ என்னென்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே இவங்களோட ட்ரூத் ரிவீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டிசம்பர் பாதி வந்துடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னியான ட்ராக் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா வரல. வந்த மாதிரி ப்ரொமோ நமக்கு காமிச்சாங்க. பட் ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் மேபி இந்த வீக் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் மேபி வரதுக்கு நிறைய பாசிபிளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க 30 லட்சத்தை உடனே கொடுக்க சொன்னாங்க. 2 நாள் வந்து இருந்து பாருங்கள், அதுக்கப்புறம் தானே கொடுங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல சொல்லும்போது. பட் அவங்க வந்து இன்றைக்கி வந்து 30 லட்சத்தையும் கொடுத்துட்டாங்க. 25 lakhs கொடுத்துருக்காங்க, 5 lakhs கொடுத்துட்டாங்க. மொத்தமாக ஏமாற்றி கிளம்பிட்டாங்க. நம்ம முத்து அப்படியே கணிச்சார். இதெல்லாம் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி சிக்கியிருக்காரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாப்பமில்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.